விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேட்டில் தேமுதிக தொண்டர்கள் சாலை மறியல் ஈடுபட்டதோடு தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தினுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று. நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் தற்பொழுது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் முதல் கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி வரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கின்றார்கள். இங்கு பேரணி செல்வதற்கு இந்த சாலையில் வழக்கமாக அனுமதி வழங்கப்படாது என்று குறிப்பிட்டு காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி வழங்கவில்லை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த அண்ணா நகர், திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தாம்பரத்தை இணைக்கக்கூடிய அந்த 100 அடி சாலை உள்ளிட்டவை எல்லாம் இணைப்பு சாலைகள் இருக்கின்றன. எனவே வழக்கமாக இந்த சாலையில் பேரணிக்கு அனுமதி வழங்கப்படாது என்ற அடிப்படையில் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில்தான் காவல்துறையினரின் தடுப்புகளையும் மீறி ஏறி குதித்து தேமுதிக தொண்டர்கள் சாலையில் ஓடிச் சென்றார்கள். தற்பொழுது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய பகுதிக்கு வந்திருக்கின்றார். தேர்தல் ஆணைய கட்டடம் அருகே வந்து அவரை ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் சென்று வரவேற்றார்கள். தற்பொழுது நினைவு நாள் பேரணி காவல்துறையினரின் அனுமதியை மீறி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவின் துணை செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் விஜயகாந்தினுடைய இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டவர்களும் காவல்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் சற்று முன்பாக ஈடுபட்டார்கள். கண்டிப்பாக பேரணி செல்லுவோம் என்று சண்முக பாண்டியன் உள்ளிட்டவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தடுப்புகளில் இருந்து ஏறி குதித்து சற்று முன்பாக கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை நோக்கி சென்றார்கள். இந்த நிலையில்தான் அங்கிருந்து நேரடியாக கோயம்பேடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய நினைவிடத்தை நோக்கி பேரணி நடைபெற்று வருகின்றது. காவல்துறையினரின் தடுப்புகளையும் மீறி நடைபெற்று வரக்கூடிய பேரணியில் தற்பொழுது தேமுதிக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நடந்து வரக்கூடிய அந்த பகுதியை அவரை சூழ்ந்து நின்று தேமுதிகவினுடைய தொண்டர்கள் கேப்டன் வாழ்க என்கின்ற முழக்கத்தோடு இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் கேப்டன் கோயில் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். கடந்த ஆண்டு இதே நாளில் கிட்டத்தட்ட காலை 7 மணி அளவில் விஜயகாந்த் அவர்கள் காலமாகிவிட்டார் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். அவருடைய உடல்நிலையில் கடும் பின்னடைவு ஏற்பட்டு கடந்த ஆண்டின் இதே நாளில் தான் அவர் காலமாகி இருந்தார். முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர், தேமுதிகவினுடைய துணை செயலாளர், விஜயகாந்தினுடைய மகன்கள் இருவரும் என்று தேமுதிக கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் முழுவதுமாக இந்த நினைவு நாள் பேரணியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் தேமுதிகவினருடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து தற்பொழுது விஜயகாந்தினுடைய நினைவிடம் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பேரணி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இன்று காலை 7 மணி முதலே வருகை தந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி சென்று இருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன்பாக விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருந்தார். அதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருந்தார். விஜயகாந்த் நினைவிடத்தை பொறுத்தவரை கேப்டன் கோயில் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 100கணக்கானோர் வருகை தந்து விஜயகாந்தனுடைய நினைவிடத்தை பார்வையிட்டு செல்லுகின்றார்கள். எனவே இன்று முதலாம் ஆண்டு நினைவு நாள் என்பதால் ஆயிரக்கணக்கானோர் குவியக்கூடும் என்று ஏற்கனவே காவல்துறையினர் தரப்பில் அதற்குரிய பாதுகாப்பு நடைமுறைகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதன்படி 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த பகுதியில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த பேரணி அனுமதியை மீறி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேட்டில் பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணா நகர் நோக்கி செல்லக்கூடிய சாலைகளின் ஒரு பகுதியில் முழுவதுமாக போக்குவரத்து தடைபட்டிருக்கின்றது. சாலையின் மற்றொரு பகுதியில் மட்டும் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றது.